இந்த அக்குபஞ்சர் அப்படின்னா என்னது? இதுதான் அந்த நீடில். பாதத்திலே ஒரு பண்ணி நம்ம எல்லாமே ரெக்கவர் பண்ண முடியும். ஆமாம். இப்போ நான் இவருக்கு லங்ஸில் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, லங்ஸோட லொக்கேஷனில் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து கம்ப்ளீட்டாக லங்ஸுக்கு போகும். இப்போ இந்த அக்குபஞ்சர் இந்த கிளினிக் எல்லாமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் தான் எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நாகபெருமன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீடியோவிலே வந்து கொஞ்சம் புதுமையான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஒரு அக்குபஞ்சர் ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு கிளினிக் வந்துருக்காங்க, இன்ஞான் அக்குபஞ்சர். இவங்க வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளினிக். நிறைய பிரான்ச்சு இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சாலிகிராமம் தான் இருக்குது. இவங்க என்னென்ன பிரான்ச்லாம் வச்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க, அதோட டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கீழே போடுவேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் வந்து கால் 2 முட்டி வந்து செம பெயினாக இருக்குது. அதை ஆப்ரேஷன் பண்ணுன்ட்டாங்க. நான் 2-3 இடத்துல ட்ரை பண்ண ஒன்றும் எனக்கு பெயின் வந்து கம்மியாகலை. சரி, நம்ம இதுவும் ஒன்று ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். சரி, நம்ம அப்படியே வீடியோவும் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறோம். கண்டிப்பாக வந்து அவங்க நிறைய விஷயம் கிட்ட பேசுனாங்க. உண்மையாக வந்து சூப்பராகவே இருந்தது. இவங்க வந்து அக்குபஞ்சர் மட்டும் இல்லை, கூசா தெரப்பின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெடிசனு, ஆப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க எல்லா நோயும் வந்து சரி பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதோட டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ பக்கத்தில் பெல் பட்டனை ஒரு அடிங்க. வீடியோ உள்ள போகலாம். சார், சொல்லுங்கள் உங்களை பற்றி, நம்ம கிளினிக் பற்றி. கண்டிப்பாக. என்னுடைய பேர் டாக்டர் சையத் தாருல் அலி. நான் வந்து டாக்டர் சையத் அலி அவங்களுடைய சன். குறிப்பாக என்னை பற்றி சொல்கிறோமோ இல்லையோ, எங்கள் அப்பாவை பற்றி சொல்லி ஆகணும். அப்பா வந்து தி ஒன் அண்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர் டாக்டர் who got the award from best acupuncture doctor from டாக்டர் APJ அப்துல் கலாம், அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அவர் வழியில் அவர்கிட்ட தான் நாங்களும் அக்குபஞ்சர்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அக்குபஞ்சர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 22 இயர்ஸாக நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கிளினிக் வந்து எங்களுடைய 4வது பிரான்ச். இப்போது நம்ம மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருக்கு. இந்த அக்குபஞ்சர் அப்படின்னா என்னது? அதை கண்டிப்பாக. இப்போ வந்து நிறைய இடத்துல இந்த அக்குபஞ்சர் கிளினிக்லாம் இருக்குது. இந்த அக்குபஞ்சர் அப்படின்னா இன்ன வரைக்கும் கூட ஒரு சிலவங்களுக்கு வந்து என்னன்றது தெரிய வரல. அக்கஸ் பங்சுரா அப்படின்ற ஒரு லட்டின் மொழியிலிருந்து எடுத்தது தான் இது வந்து அக்குபஞ்சர். அக்கஸ் அப்படின்னா வந்து ஊசி, பங்சுரா அப்படின்னாக்கா வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணுறது. இதுதான் வந்து அக்குபஞ்சர். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில புள்ளிகளில் வந்து இந்த அக்குபஞ்சர் நீடில் வந்து நம்ம வந்து பர்டிகுலராக அந்த பாயிண்டில் நம்ம போடும்போது சில மாற்றங்கள் உடல் அளவில் உள்ளுக்குள்ளேயே நடக்கும். ஸோ இதுதான் வந்து அக்குபஞ்சர். பேஷண்ட் உள்ளே வரும்போது நாங்கள் வந்து அக்குகிராஃப் சொல்லி ஒரு டெஸ்ட்டு ஒன்று எடுக்கிறோம். அது என்ன டெஸ்ட்டுனாக்கா, அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எதுக்காக இந்த டெஸ்ட்டு? இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆர்கனை சம்மந்தப்பட்டது. இந்த அக்குபஞ்சரில் வந்து ஒவ்வொரு உறுப்பும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பஞ்சபூத தன்மையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பஞ்சபூத தன்மையில் அடங்குனது தான் நம்ம இந்த உடலும். ஸோ இது பார்த்திங்கனாக்கா லங்ஸ் பார்த்திங்கனாக்கா பிங்க்கில் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் உறுப்போட வந்து எனர்ஜி பேசிஸில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த உறுப்போட எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். டான் தெரப்பி பண்ணுறோம், கப்பிங் தெரப்பி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பாதகூசா அதாவது பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்ற இந்த 3 தெரப்பி வந்து நம்ம சப்ளிமெண்ட்டாக அக்குபஞ்சர் கூட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாதத்திலே ஒரு பண்ணி நம்ம எல்லாமே ரெக்கவர் பண்ண முடியும். ஆமாம். அது எப்படின்னாக்கா, பாதத்தில் வந்து நமக்கு பாசிட்டிவ் நர்வ்ஸ் அண்ட் நெகட்டிவ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆரம்பிக்கிற இடமும் முடிகிற இடமும் நம்மளுக்கு பாதத்தில் இருக்குது. அந்த பாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த உடல் உறுப்பு, அதாவது இந்த ஆர்கன்ஸோடைய லொக்கேஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன்ஸில் நம்ம ஸ்டிக்கு வச்சு நம்ம ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த ஆர்கன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பிளட்டு பார்த்திங்கனாக்கா அந்த ஆர்கன் அந்த காலில் இருந்து அந்த ஆர்கனுக்கு போய், அந்த ஆர்கனுடைய சம்மந்தப்பட்ட ஆர்கனுக்கும் போய் தலையில் மூளைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். நம்ம அதை செய்யும் போதே அவங்க வந்து உணர்வாங்க, உடம்புல வந்து சில மாற்றங்கள் நடக்கும்.
ஓகே சார், இப்போ நம்ம அந்த அக்குபஞ்சர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இது எங்கேருந்து வந்தது, இது எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்தது, இது சைனாலேருந்து தான் வந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எது உண்மை, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆனால் பூர்வீகம் வந்து நம்மளுடைய தமிழ் மரபு வந்து வர்ம கலையிலிருந்து உருவானது தான் இந்த வந்து அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, இந்தியன் தாத்தா வந்து இந்த நரம்பில் வந்து இது பண்ண உடனே விழுந்துருவாங்க, கை கால்லாம் விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி மர்ம புள்ளின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் மர்ம புள்ளிகள் சொன்னாங்க. அதுவே வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வர்ம கலை வர்ம புள்ளி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அந்த வர்ம புள்ளியை தெரிஞ்சுக்கிட்ட இந்த அக்குபஞ்சர் அந்த சீனாக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, நிறைய அவங்களும் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அவங்க அதுக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்து, எப்படி இன்னைக்கு கொரோனா வந்து சைனாவில் உருவாகி அமெரிக்கா போய் எப்படி அது ஒரு ஃபேமஸ் ஆச்சோ, அதே மாதிரி இந்த அக்குபஞ்சரும் சைனாவில் அவங்க பில்டப் பண்ணாங்க. பில்டப் பண்ணிவிட்டு அது அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் தான் அது வந்து வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த அக்குபஞ்சர் இந்த கிளினிக் எல்லாமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் தான் எல்லாமே? இல்லை, கவர்மெண்ட் அப்ரூவ்னா கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து அக்குபஞ்சர் கிளினிக் வச்சு நடத்திக்கலாம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குது. பட் ஆனால் வந்து கவர்மெண்ட்டு வந்து அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, அதில் நம்ம டீப்பாக போக தேவையில்லை. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இப்போ அக்குபஞ்சரே வளர்ந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து அலோபதி போக மாட்டாங்க. அலோபதி போகலை அப்படின்னாக்கா அங்கே வந்து பிஸ்னஸ் நடக்காது. இதுதான் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பட் இப்போ எனக்கு அந்த சொன்ன மாதிரி முட்டியில் பெயின் இருக்குது, நம்ம வந்து அந்த அக்குபஞ்சரும் அப்புறம் அந்த கூசா தெரப்பின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம அது ரெண்டுத்தையும் நம்ம பண்ணி பார்ப்போம், எப்படி இப்போது ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இந்த 2 முட்டி தான் வந்து ரொம்பவும் வந்து பெயினாக இருக்குது. மெயினாக வந்து இந்த முட்டி ரொம்ப பெயின். இந்த முட்டி தான் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அது பேலன்ஸ் பண்ண போய் 2 முட்டியும் இதுவாக இருக்குது. பார்ப்போம் பெயின் வந்து எந்தளவு வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த நீடில். இந்த நீடிலில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் வைண்டிங் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. இது வந்து காப்பர் வைண்டிங், இதே மாதிரி வந்து சில்வர் வைண்ட் பண்ண நீடில்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் நீடில்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த அக்குபஞ்சர் ஊசி அப்படின்னாக்கா நம்மளை யூஸ்வலாக டாக்டருங்க மருந்து ஏற்றி போடுற ஊசி மாதிரின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதனால் அந்த லொக்கேஷனில் கரெக்டாக ஸ்பின் பண்ணுறீங்க? ஏதாவது மோட்டார் பாயிண்ட் அப்புறம் வந்து லோக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து லோக்கல் பாயிண்ட்டு நீயை சுற்றி போடுறது. எலும்பு மேலே இருக்கிற அந்த மஜ்ஜை, அந்த ஜவ் மேரோ, அப்புறம் வந்து லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தேயுமே தவிர எப்போவுமே எலும்பு வந்து தேயாது. கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகணும், அந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னாக்கா இதில் வந்து பெயினே இருக்காது. நீங்களே சொல்லுங்கள், இப்போ நான் நீடில் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்குது? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின்ல குத்தும்போது தான் அந்த பெயின். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த பெயினே இல்லை. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ இங்கே வந்து நீடில் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீடில் பண்ணுறதுனால என்ன இங்கே ஆகும்? இங்கே இப்போ என்ன ஆகும்னாக்கா, இப்போ இது மேலே இருக்கிற இந்த காப்பர் வைண்டிங்னால இந்த காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்கி இது வந்து உடலில் செலுத்தும் போது ரத்த ஓட்டம் வந்து சீராகும். ஓகே, நம்ம நீடில் இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சார் வந்து இதை எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும்னு இருக்காரு. பார்ப்போம் இது ரிமூவ் பண்ணும்போது ஏதாவது பிளட் வருதா, எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டே வரல. ஓகே, இப்போ நம்ம வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ரெகுலராக வர சொல்லியிருக்காரு. நான் வந்து ரெகுலராக வந்து இதை நான் எடுக்க போகிறேன். நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பாதக்கூசா தெரப்பி. இதுவும் வந்து நம்ம ஆப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் அந்த பாதத்திலே வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளுடைய இந்த 2 பெயினும் வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி பண்ணுறாரு, இதில் நமக்கு என்னென்ன டவுட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம சாரிகிட்டே கேட்போம். அவரும் அதை பண்ண போகிறாரு, அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இது என்ன ஆயில், நார்மல் ஆயிலா இல்லை ஆலிவ் ஆயில்? ஆலிவ் ஆயில். இந்த தெரப்பியில் வந்து ஆப்ரேஷன் தேவையில்லை, எந்தவித சர்ஜிக்கல் தேவையில்லை, ரெண்டுமே இல்லாமலே நம்ம வந்து கிட்னி ஸ்டோன் ஈஸியாக எடுக்கலாம், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த லேசர் ஆப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் கூட வந்து திருப்பியும் அந்த வந்து கிட்னி ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆகும். இதுக்கு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இப்போ இந்த தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் பாடிக்கு நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா இது வந்து இந்த
பண்ணும்போது என்ன ஆகுனாங்க, இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த ஆர்கனில் போயிட்டு அந்த ஆர்கனுடைய சப் ஆர்கன் அதுக்கும் போயிட்டு அந்த ரத்தம் பிரெயின் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஓவரால் தான். ஆமாம், ஓவரால். ஆமாம், இது வந்து எஸ்பெஷலி முட்டிக்குன்னு கிடையாது. நான் இப்போ இந்த ஓவரால் காலுக்கு நான் பண்ணும்போது ஓவரால் உங்களுடைய பாடிக்கு தான் நான் பண்ணுறேன். சில பேருக்கு அதிகமாக ஸ்மோக் பண்ணி இந்த லங்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். லங்ஸ் எல்லாம் சுருங்கி போயிடும். அதோட வந்து ப்ரீத்திங் ஒர்க் பண்ணுறது அது வந்து சரியாகவே பண்ணாது. பட் இதில் பண்ணும்போது என்னென்னா அந்த ப்ராப்ளமும் இதில் வந்து கிளியர் ஆகி அவங்களுக்கு லங்ஸ் விரிவடைஞ்ச உடனே அவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கனாக்கா ஸ்டொமக் ரீஜியன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்டொமக் அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட இந்த சிறுகுடல், பெருங்குடல், இறப்பை இது சம்மந்தப்பட்டது. இதில் இந்த மூணு விஷயத்துலேயுமே சரி என்ன மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். இது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா மோஷன் போகாதவங்களுக்கு கூட எந்தவித டேப்லெட்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் இவருக்கு ப்ரெஷர் கொடுக்குற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பாயிண்ட்டு. இப்போ நான் இவருக்கு லங்ஸில் பண்ணுறேன் அப்படின்னாக்கா லங்ஸோட லொக்கேஷனில் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளட்டு வந்து கம்ப்ளீட்டாக லங்ஸுக்கு போகும். ஓகே சார், இப்போ நான் இந்த தெரப்பி வந்து எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பட் இது நான் எத்தனை வாட்டி எடுக்கலாம், எத்தனை செட்டிங் எடுக்கலாம்? இல்லை, இது வந்து சிட்டிங் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி நான் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை 15 days ஒன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பெண்களுக்கு அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னு நான் கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியக்கூடாத ஆடை என்னன்றது கேட்டிருந்தேன். ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம இதில் நிறைய பேர் சிஸ்டர்ஸும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கேள்வி அப்படின்ற கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதுக்கான பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பெண்களுக்கு மட்டுமே அதிகமாக தாக்கத்தை தரக்கூடிய நோய் என்ன அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. அது எப்படின்னா அது வரும்போது அது தெரிய வராது அவங்களுக்கு, அந்த உமனுக்கு வந்து தெரிய வராது. பட் அதுக்கான சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ட்டு. அது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா அவங்க வந்து அதிகமாக வெயிட் போடுறது. வெயிட் அப்படின்னாக்கா அந்த பைசப்ஸ்லாம் நிறைய இந்த சதை விடும், அப்புறம் இப்லெல்லாம் நிறைய சதை விடும், ஃபுட்டு சரியாக சாப்பிட முடியாது, சடனாக அவங்க வந்து அதிகமாக வெயிட் போடுவாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜென்ஸுக்கு வர மாதிரியே மீசை எல்லாம் வரும் முகத்தில், அப்புறம் ஜென்ஸுக்கு வர மாதிரியே தாடி எல்லாம் அதிகமாக வரும், அப்புறம் வந்து ரேஷஸ், முகத்தில் ரேஷஸ் அதிகமாக இருக்கும், அப்புறம் வந்து முகப்பருக்கள் அதிகமாக வரும், அப்புறம் மருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதிகமாக வரும். இது இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் உண்டு. செக்ஷுவலாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு இருக்க முடியாது, செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட நிறைய வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. பெண்கள் வந்து குறிப்பாக இந்த ஆடை அணியக்கூடாது அப்படின்றது அது என்ன ஆடை அப்படின்னாக்கா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து லெகின்ஸ் அணியக்கூடாது. லெகின்ஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனை. லெகின்ஸ் அணிகிறதுனால அவங்களால வந்து மென்சுரல் டிசார்டர் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. மென்சுரல் டிசார்டர்ஸ் ஒன்ஸ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃபைப்ராய்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த வீடியோவோட எண்டு வந்து நாங்கள் எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து எண்டு நான் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா உங்களுடைய ஒப்பீனியன் வந்து நீங்களே கொடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் வந்து சரி ஃபர்ஸ்ட் டைம் போனோடனே ஒன்றும் தெரிஞ்சிடன்னு சொல்லிட்டு நான் 2-3 வாட்டி நான் போயிட்டு வந்தேன். அதாவது அந்த அக்குபஞ்சர் ஆகட்டும், அந்த கூசா தெரப்பி ஆகட்டும். மெயினாக வந்து அந்த கூசா தெரப்பி சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த பேக்கில் வந்து பெயின்லாம் இருந்தது. அந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சு. பட் இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா நான் என் ஓன் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் அப்படியே இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் டீடைல் அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொகேஷன் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினச்சி முடிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.